வணக்கம் நண்பர்களே. பிஒய்டி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய கிரெட்டா காருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு முக்கியமான காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இது கிரெட்டாவுக்கு மட்டும் டஃப் அப்படின்னு சொல்லிட முடியாது. கிரெட்டாவை தாண்டி டாடா ஹரியர், எம்ஜியில் இருக்கக்கூடிய இசட்எஸ் இவி இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா புதிய ஒரு எலக்ட்ரிக் காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அது என்ன கார், அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ ரேஞ்ச் போகும் அதை பற்றியும், அதே மாதிரி மகேந்திரா நிறுவனம் ஒரு முக்கியமான காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே எக்ஸாஸ்ட் இல்லை. அதில் எக்ஸாஸ்ட் பைப் இல்லாத ரீசன்னால் இது இவி மாடலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சின்ன காரில் ஒரு முக்கியமான ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்து நம்ம டிசைன்லாம் முழுக்க சேஞ்ச் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி மாருதியில் ஆல்டோ வேணாம் அப்படின்னா இந்த காருக்கு தான் போவாங்க. அந்த மாதிரி ரெனால்ட் ஒரு முக்கியமான காரில் புது அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோன்னா பிஒய்டி நிறுவனம் இந்தியாவில் அட்டோ 2 அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அட்டோ 3 கார் விற்பனையில் இருக்குது. இப்போ அட்டோ 2 அப்படிங்கிற காரையும் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ரீசெண்டாக தான் இந்த காரை யூகேல விற்பனை கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸ்லையுமே இந்த காரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் பிஒய்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் அவங்களுக்கு ஃபேக்ட்ரி எதுவுமே கிடையாது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைனாலேருந்து கம்ப்ளீட்லி பில்டப் அங்கேயே காரை ஃபுல்லாக ரெடி பண்ணி ஜஸ்ட் இங்கே இறக்குமதி பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வரப்போகிற அட்டோ 2ஓட காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 to 35 லட்சம் ரூபாய் அந்த ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காரில் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 12.8 இன்ச்சில் ரொட்டேட்டபிள் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வசதி இந்த காரில் இருக்கும். வயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜிங் வசதி வந்துடும். ஹைடெக் ஆடியோ சிஸ்டம் 8 ஸ்பீக்கர் வசதியோடு கொடுக்குறாங்க. ஹாய் பிஒய்டி இன்டெலிஜென்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் வசதி இருக்கும். 17 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. வெஹிக்கிள் டு லோடு டெக்னாலஜி வந்துடும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் கொடுக்குறாங்க. டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா 4310 mm லென்த் வரும், 1830 mm வித்து வரும், 1675 mm ஹைட் வரும், வீல் பேஸ் 2620 mm வரும். இந்த டைமென்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப ஹுண்டாய் கிரெட்டா, டாடா ஹரியர், எம்ஜி இசட்எஸ் இவி இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக தான் இந்த வரப்போகிற அட்டோ 2 கார் இருக்க போகுது. பட் மற்ற கார்கள் இப்போ கிரெட்டாவாக இருக்கட்டும், ஹரியராக இருக்கட்டும், எம்ஜியில் இசட்எஸ் இவியாக இருக்கட்டும், இந்த கார்கள்லாம் ப்ரைஸ் அடிப்படையில் பார்த்தோன்னா 20 to 30 லட்சத்துக்குள்ளே தான் வரும். ஆனால் அட்டோ 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்சம் அதிகமான விலையில் தான் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகுது. ஸோ எப்படி சேல்ஸ் இருக்க போகிற டிசைன் வைஸ் பிஒய்டி கார்கள் வேறு மாதிரி இருக்கும். ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. பட் ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்குறப்ப இந்த கார் வெற்றி அடையுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த காரில் பிளேடு பேட்டரி வித் செல் டு பாடி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பேக்னு எடுத்துக்கிட்டோன்னா 51.1 கிலோவாட் பேட்டரி பேக் இருக்குது. அதேமாதிரி 64.8 கிலோவாட் பேட்டரி பேக் இருக்குது. இதில் 51.1 கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 344 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும். 64.8 கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 420 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும். அதே மாதிரி 0 to 100 கிலோமீட்டர் வேகத்தை 7.9 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் ரீச் பண்ணிட முடியும். பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 51.1 கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 174 பிரேக்காஸ் பவரையும் 290 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 64.8 கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 201 பிரேக்காஸ் பவரையும் 310 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 400 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வரும். நம்ம ரியர் சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1340 லிட்டர் கிட்ட நமக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா மகேந்திரா நிறுவனம் XUV 700 காரில் இப்போ புது அப்டேட் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வரப்போகுது. அதை இந்தியன் ரோட்ஸில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட் பண்ண ஃபோட்டோ வச்சு பார்க்குறப்ப எக்ஸாஸ்ட் கெடையாது. அதனால் இது இவி மாடலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மல்டி ஸ்லாட்டில் கிரில் செட்டப் வர மாதிரி கொடுக்குறாங்க. டுவல் பாட் ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸும் புதுசாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஏர் டேம், ஃப்ரண்ட்டு ரியர் பம்பர்ஸ் இதெல்லாம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. எல்இடி லைட்டுமே நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரை கிளஸ்டர் செட்டப்பில் வர மாதிரி இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மகேந்திரா கார்கள் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுக்குறாங்க. அதே செட்டப்பில் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் ரோவில் வென்டிலேட்டட் சீட் வசதி கொடுக்குறாங்க. கேப்டன் சீட் வெர்ஷனும் அந்த ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த கார் ஒரு இவி மாடலாக இருந்தாலுமே கூட ஃபஸ்ட்டு ஐசி இன்ஜின் வெர்ஷன் தான் விற்பனைக்கு வரும். அதனை தொடர்ந்து இவி காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 15 லட்சத்தில் ஆரம்பித்து 26 லட்சம் ரூபாய் விலையில் இந்த XUV 700 ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வரப்போகுது. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ஹுண்டாய் நிறுவனம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரில் ஒரு
ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. வென்யூ காரில் தான் அந்த அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸில் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் மாடலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு கார் இல்லை, வரிசையாக வந்து 3 காரை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரோட டிசைன் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே காரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மறைச்சிருக்காங்க. இந்த காரோடைய வருகை அப்படிங்கிறது ஃபெஸ்டிவல் டைமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஆல்ரெடி வென்யூ காரில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க. வெளிப்புறத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்க முடியல. பட் டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு மட்டும் வந்து தெரியுது. இன்டீரியராக வந்து சில விஷயங்கள் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதில் வந்து டுவல் ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்துடும், இன்னொன்று வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும். ரெண்டுமே வந்து ஒரே பேனலில் வர மாதிரி தெரியுது. இப்போ நம்ம காரோட வெளியில் நின்று பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கிளஸ்டராக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஹுண்டாய் அப்டேட் பண்ண மாடல் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் கிளஸ்டர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து கிரெட்டாவாக இருக்கட்டும், அல்கசாராக இருக்கட்டும், அந்த 2 கார் மாடல்லையுமே இதே மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்தாங்க. இப்போ வென்யூ கார், இப்போ கிரெட்டா, அல்கசார் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு ப்ரீமியம் கார்கள், விலை அதிகம். இப்போ வென்யூ அப்படிங்கிறது ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரு. அந்த கார்லையுமே கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி டச் கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஏசியெலாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளஸ்டர் கீழே வந்து டச் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து சென்டர் கன்சோலில் பட்டன்ஸ் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தூக்கிட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா டச் மூலமாகவே நம்ம வந்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஃபீச்சருமே நமக்கு வந்து புதுசாக ஆட் பண்ணுறாங்க. அதேமாதிரி காருக்குள்ளே டேஷ்போர்டு கேமரா வசதி வந்துடும், ஆட்டோ டிம்மிங் வசதி இருக்கக்கூடிய ரியர் வியூ மிரர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸும் வந்து சேஞ்ச் பண்ணி சில ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணி இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி வென்யூ காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட் செகண்ட் ஜென்ரேஷன் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா ரெனால்ட் நிறுவனம் வந்து குவிட் காரில் இப்போ வந்து மேஜர் அப்டேட் ஒன்று வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்பேக் செக்மெண்ட்டு இந்தியாவில் தொடர்ந்து எல்லா பிராண்டில் இருக்க கார்களுக்குமே வந்து கொஞ்சம் சரிவு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே எஸ்இவி கார்களை தான் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேஷ்பேக் கார்களுக்கான வரவேற்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. பட் அது ஒரு புறம் இருந்தாலும் குவிட் காருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்ருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா முன்னாடி தான் எடுத்தோடனே எல்லாருமே மாருதியில் வந்து ஆல்டோக்கு வந்து போவாங்க, இல்லை K10 போவாங்க, மாருதி கார்கள் போவாங்க. பட் இப்போலாம் வந்து டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம மாருதி ஹுண்டாய் கார்கள்லாம் வேணாம் அப்படிங்கிறப்ப தாராளமாக குவிட் வந்து வாங்குவாங்க. குவிட்டுக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிட்ருக்கு. இப்போ இந்த குவிட் கார்லையுமே மேஜர் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த கார் ஃபஸ்ட்டு லான்ச் ஆனது 2015, 2019 ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அதேமாதிரி 2023 800 cc இன்ஜினை தூக்கிட்டு 1.0 லிட்டர் 1000 cc இன்ஜின் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. இப்போயுமே பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் வந்து சேஞ்சஸ் கொடுத்து இந்த காரை திரும்ப ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரைபரில் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அதனை தொடர்ந்து கைகர் கார்லையுமே அப்டேட் வந்துச்சு. இப்போ அடுத்தது வந்து குவிட் கார்லையுமே அப்டேட் வந்து வரப்போகுது. பட் மெக்கானிக்கலாக எந்த சேஞ்சுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 1.0 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். 67 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 91 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரும், ஏஎம்டியும் வரும், சிஎன்ஜி வேரியண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி அந்த காரில் வந்து டிஜிட்டல் கிளஸ்டர், 8 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன், எல்இடி டிஆர்எல், 14 இன்ச்சில் வீலு, சேஃப்டிக்காக டுவல் ஏர்பேக், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ டிசைனே வந்து கொஞ்சம் மாற்றி விற்பனை கொண்டு வரும் பட்சத்தில் இந்த காரோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. நன்றி.